பலவிதமா சானிட்டரி நாப்கின் பயன்படுத்துறீங்களா? அப்போ இங்க கொஞ்சம் பாருங்க. பெண்களின் உடல் நலத்திலும் எதிர்கால பிறப்பு திறனிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் மாதவிடாய் சுகாதாரம். ஆனால் இன்று கூட பலர் இதை பற்றி விழிப்புணர்வை பெறவில்லை. முதலில் இன்றைய காலத்தில் 9 அல்லது 10 வயதிலேயே பல சிறுமிகள் மாதவிடாய் பெறுகிறார்கள். ஆனால் அந்த வயதில் அவர்களுக்கு உடல் நலத்தின் அடிப்படை பராமரிப்பு முறைகள் பற்றி அறிவதே இல்லை. அதேபோல் பெற்றோர்களுக்கே இது பற்றி தெளிவான விழிப்புணர்வு இல்லாததால் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க முடியாமல் போகிறது. பெரும்பாலான பெண்கள் மாதவிடாய் காலத்தில் சானிட்டரி நாப்கின் பயன்படுத்துகின்றனர். ஆனால் அந்த நாப்கின்கள் அனைத்தும் பாதுகாப்பானவை அல்ல. வணிக நோக்கில் தயாரிக்கப்படும் சில நாப்கின்களில் டயாக்சின், குளோரின் போன்ற அரக்க வேதிப்பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். இவை உடலில் ரத்தத்தின் வழியாக சுரப்பி மெதுவாக கருப்பை வரை சென்று சேர்கின்றன. ஒரு பெண் 10 வயதில் இதை பயன்படுத்த தொடங்கி 25 வயது வரை இதே பொருளை பயன்படுத்தினால் அவளுடைய உடலில் 15 ஆண்டுகள் தொடர்ந்து இவை தேங்கிக் கொண்டிருக்கும். இதனால் கருப்பை சுவற்றில் புண்கள், பிசு வளர்ச்சி, ஹார்மோன் சீர்கேடு போன்ற பிரச்சனைகள் தோன்றும். இதுவே பல நேரங்களில் கருத்தரிக்க முடியாத நிலைக்கும் வழிவகுக்கும். மேலும் டயாக்சின் போன்ற வேதிப்பொருட்கள் பெண்களின் உடலில் உள்ள ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனின் இயல்பை முற்றிலும் பாதிக்கின்றன. இது கருப்பை மற்றும் பிறப்புறுப்பு புற்றுநோய்களின் முக்கிய காரணங்களில் ஒன்றாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். துரதிருஷ்டவசமாக பலர் இதை சாதாரண நாப்கின் தான் என்று நினைத்து தினமும் பயன்படுத்துகின்றனர். அதே நேரத்தில் மாதவிடாய் காலத்தில் உடல் சுத்தத்தையும் மன அமைதியையும் பேணுவது மிக அவசியம். தினமும் 2 முதல் 3 முறை நாப்கினை மாற்ற வேண்டும். சூடான நீரில் குளித்து கீழ்ப்பகுதி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் வேதிப்பொருள் இல்லாத இயற்கை பருத்தி அடிப்படையிலான நாப்கின்கள் போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பயன்படுத்துவது சிறந்தது. இது வெறும் பெண்களின் உடல் நலத்திற்கே அல்ல, எதிர்கால சந்ததிக்கும் தொடர்புடையது. இன்று ஒரு பெண் தனது உடலில் சேர்த்துக் கொள்கின்ற விஷம் நாளைய குழந்தையின் ஆரோக்கியத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே விலை குறைவானது போதும் என்ற எண்ணத்திலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இயற்கை சார்ந்த மாதவிடாய் பராமரிப்பு முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பெண்களின் ஆரோக்கியம் என்பது ஒரு குடும்பத்தின் அடித்தளம். ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் மாதவிடாய் என்பது வெறும் மாதந்தோறும் வரும் சுழற்சி அல்ல, அது வாழ்க்கையின் அடிப்படை சமநிலை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இது மருத்துவ ஆலோசனையாக அல்ல, பெண்களின் விழிப்புணர்வுக்காகவே எழுதப்பட்டது.